வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நவம்பர் 8ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வீடியோவில் இறங்கி வரும் செமிகண்டக்டர் பங்குகளை பற்றிய முழு விவரம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நவம்பர் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துலாம். சென்செக்ஸ் 94 புள்ளி இறங்கி 83,216 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 17 புள்ளி இறங்கி 25,492 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்கு 322 புள்ளி அதிகரித்து 57,876 க்ளோஸ் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 4,581 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 6,674 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டு பேருமே முதல் முறையாக நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. பெரிய லெவலில் வாங்கியிருக்கிறாங்க. இது நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். சிங்கப்பூரில் வர்த்தகமாகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சரு 25,524 இருக்குது. 54 புள்ளி இறங்கியிருக்கு. திங்கக்கிழமை மார்க்கெட் ஸ்லைடு நெகட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 88 ரூபா 66 பைசாவாக இருக்குது. 0.05 பைசா விழுந்திருக்கு. இந்திய பணம் விழுந்திருக்கு. ஆபரண தங்கத்தோட விலை 1 கிராம் சென்னையோட விலை ஜிஎஸ்டி சேர்க்காம நேற்று 50 ரூபா இறங்கி 11,270 ரூபாயாக இருக்குது ஒரு கிராமோட விலை. 8 கிராம் ஒரு பவுனோட விலை 90,160 ரூபாயாக இருக்குது. நேற்று 400 ரூபா இறங்கியிருக்கு மொத்தத்தில் ஒரு பவுனுக்கு. வெள்ளி 1 கிராம் 165 ரூபாயில் ஸ்டேபிளாக இருக்குது. இன்றைக்கி 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கும் சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம். ஆந்தம் பயோசைன்சஸ் 2ஆம் காலாண்டு முடிவுகள் இன்றைக்கி சனிக்கிழமை நவம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. நவம்பர் 8ஆம் தேதி ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ஆனந்த்ராஜ் 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. பாலி மெடிக்யூர் 2ஆம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி சனிக்கிழமை அறிவிக்கிறாங்க. ஒலெக்ட்ரா கிரீன் டெக் இன்றைக்கி 2ஆம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. முதலீடு செய்வதற்கான டிஜிட்டல் கோல்டு பற்றி பார்க்கலாம். டாடா கோல்டு பீஸு 11 ரூபா 71 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணுற விலை 10.70க்கு போனால் கன்சிடர் பண்ணலாம். டாடா சில்வர் பீஸு 14 ரூபா 45 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று வெள்ளிக்கிழமை 0.07 பைசா அதிகரிச்சிருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணுற விலை 13.50 வந்தால் கன்சிடர் பண்ணலாம். நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸு ஒரு பீஸோட விலை 99 ரூபா 94 பைசா. நேற்று 0.13 பைசா இறங்கியிருக்கு. 93க்குனா கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல விலையாக இருக்கும். நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 இடிஎஃப் பீஸு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியே தெரியாதவங்களுக்கான ஒரு சிறப்பான திட்டம். நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு வர்றோம். நல்லா இறங்கியிருக்கு. 288.44க்கு வந்துருச்சு. 288 ரூபாய்க்கு வந்துருச்சு. 0.20 பைசா நேற்று அதிகரிச்சிருக்கு. கன்சிடர் பண்ணுற ப்ரைஸ் 270க்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம். 275க்கு நம்ம கன்சிடரை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பை சான்ஸ் இறங்குச்சுன்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவரும் முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு திட்டம். நம்ம எதையும் எடுத்து பார்க்க வேண்டியதில்லை. 50 கம்பெனியில் முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. பயன்படுத்திக்கங்க. செமிகண்டக்டர் குறை கடத்தி இந்தியாவின் தற்போதைய நிலை என்ன, எதிர்கால திட்டம் என்ன வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த நிறுவனங்கள் இதில் ஈடுபட்டு வர்றாங்க போன்ற முழு விவரங்களையும் பார்க்கலாம். வடிவமைப்பு, உற்பத்தி, அசம்பிளி மற்றும் சோதனை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு விரிவான உள்நாட்டு செமிகண்டக்டர் உற்பத்தி அமைப்பை இந்தியா தீவிரமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க. இதுக்கு அவங்க அதிகமான ஊக்கத்தொகையும் கொடுத்துட்டு வர்றாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே சுமார் 100 பில்லியனுக்கும் அதிகமான சந்தை பங்கை இலக்காக கொண்டுட்டு செயல்பட்டு வர்றாங்க இந்திய அரசாங்கம். செமிகண்டக்டர்னால் என்ன? ஒரு மின் கடத்தும் பொருளுக்கும் ஒரு மின் கடத்தாத பொருளுக்கும் இடையில் மின் கடத்தும் திறன் கொண்ட ஒரு பொருள். எந்தெந்த துறைகள் பயன்படுது இந்த செமிகண்டக்டர்னு பார்க்கலாம். செமிகண்டக்டர்களை பெரிதும் நம்பியுள்ள நவீன மின்னணு சாதனங்கள், கணினி மற்றும் தரவு சேவைகள், மடிக்கணினிகள், ஸ்மார்ட் ஃபோன்கள் மற்றும் டேப்லெட்டுகள், கேமராக்கள், தொலைக்காட்சிகள் போன்றவற்றிற்கு மிகவும் இன்றியமையாததாக தேவையாக இருக்குது. அப்புறம் நவீன வாகனங்கள், ஈவி பேட்டரிகள்லாம் அதிக அளவில் பயன்படுத்திட்டு வர்றாங்க. தொலைத்தொடர்பு, நெட்வொர்க்கிங், ரவுட்டர்கள், ஸ்பேஸ் ஸ்டேஷன், குறிப்பாக 4G மற்றும் 5G செயற்கைக்கோள்கள் போன்றவற்றில் அதிவேக வளர்ச்சிக்கு பயன்பட்டு வருது. சுகாதார பராமரிப்பு துறையில் இன்றியமையாததாக இருக்குது. எம்ஆர்ஐ ஸ்கேன், மேம்பட்ட மருத்துவ உபகரணங்கள் இதில் செமிகண்டக்டர் பயன்படுத்திட்டு வர்றாங்க. விண்வெளி, பாதுகாப்பு, இராணுவம் ஆகியவற்றில் முக்கியமான கட்டுப்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொலைத்தொடர்புகளுக்கு செமிகண்டக்டரை பயன்படுத்திட்டு வர்றாங்க. முழுவதும் நம்பி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். எந்த துறையும் விட்டு வைக்கவில்லை. நாட்டின் செயல்பாடுகள் முடங்கிரும்ன்ற அளவுக்கு இதோட தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாட்டோட செயல்பாடே முடங்கிரும். அந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது இந்த செமிகண்டக்டர். இதை தயாரிக்க எந்தெந்த நிறுவனங்கள் ஈடுபட்டு வர்றாங்க, அந்த நிறுவனங்களில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதல்ல டாடா எலக்ஸி இது செமிகண்டக்டர் அசம்பிளி, சோதனை ஆகியவற்றில் முன்னணி நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 7,474, லோ 4,700 வரைக்கும் கீழே போயிருக்கு. ஃப்ரைடே க்ளோசிங் 5,180, பிஇ ரேஷியோ 48, செக்டார் பி வெறும் 28 தான்.
ரொம்ப அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ 399 13 டைம் அதிகமாக இருக்குது. நிறுவனத்துடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வரிக்கு பிந்திய லாபம் 32% விழுந்திருக்கு. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் வேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட்டும் பெருசாக இல்லை. நிறுவனம் இன்னும் நல்லா இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 4000க்கு வந்தால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. விலை ரொம்ப அதிகம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் மோஸ்ட் சிப்பு. இவங்க வந்து வடிவமைத்தல், மேம்படுத்துதல், அப்புறம் வந்து இயற்பியல் ரீதியாக சிப்புகளை வந்து தயாரிக்கிற முதல் இந்திய நிறுவனம் இவங்க தான். ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 288, லோ 129, க்ளோசிங் 233 நேற்று ஃப்ரைடே க்ளோசிங். பிஇ ரேஷியோ 105, செக்டார் பி வெறும் 53 தான், இரு மடங்கு அதிகமாக இருக்குது. புக்கு வேல்யூ 15 ரூபா, 15 டைம் அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. 220க்கு கன்சிடர் பண்ணலாம், இறங்க கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போ வேல்யூஷன் அதிகமாக நம்ம வாங்குறதுக்கு காரணம் ப்ராஃபிட் நல்லா காமிக்கிறாங்க. இந்த நம்ம டாடா எலக்ஸி மாதிரி இல்லை, நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா மெட்ரிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். ஆனால் வேல்யூஷன் ரொம்ப அதிகம்தான். இருந்தாலும் இறங்க கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். வாய்ப்பு வர்றப்போ பயன்படுத்திக்கங்க. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சு கவனிச்சுக்கோங்க. எய்னாஸ் டெக்கு குறைக்கடத்தி, அதாவது செமிகண்டக்டர் உற்பத்தியில் பல்வேறு நிலைகளில் இவங்க ஈடுபட்டு வர்றாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 7822, லோ வந்து 3825, க்ளோசிங் 6225, பிஇ ரேஷியோ 193, செக்டார் பி வெறும் 132 தான், ரொம்ப அதிகமாக இருக்குது. பி ரேஷியோ 60க்கு மேலே கூட இருக்குது. புக் வேல்யூ 379 ரூபா, 16 டைம் அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் இதுவும் ரொம்ப அதிகம்தான். ஆனால் இது செமிகண்டக்டரில் பல்வேறு துறைகளில் ஈடுபட்டு வர்றாங்க. 5500க்கு கிடச்சா கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா இறங்குறதுக்கு மட்டும் நல்லா வாய்ப்பு இருக்குது. 12% இன்னும் இறங்குச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நியாயமான விலை. அப்பையும் கூட வேல்யூஷன் கூட தான். இருந்தாலும் செமிகண்டக்டர் நிறுவனங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்ம வேல்யூஷன் கூட கொடுத்து வாங்குகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சிஜி பவர் பார்க்கலாம். இவங்களும் உற்பத்தி, மேம்பாடு, முக்கிய இதுகளில் ஈடுபட்டு வர்ற ஒரு நிறுவனம். ஹை வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஹை 811, லோ வந்து 517 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 733 ரூபா நேற்று க்ளோசிங். இ ரேஷியோ 108, செக்டார் பி 82, புக்கு வேல்யூ வந்து 22 ரூபா, 32 டைம் அதிகமாக இருக்குது. 720, 680, 660லாம் வந்தால் கன்சிடர் பண்ணி லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். பெல்லு, அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ், பாதுகாப்பு மற்றும் மின்னணு துறையில் கவனம் செலுத்தி வந்த இவங்க இப்போ வந்து செமிகண்டக்டர் துறையிலையும் ஈடுபட்டு வர்றாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 436, லோ 240, க்ளோசிங் 414 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 53, செக்டார் பி 49, புக் வேல்யூ 27, 15 டைம் கிட்டத்தட்ட அதிகமாக இருக்குது. நிறுவனத்தில் வந்து ஃபைனான்சியல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. 385க்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம், 365க்கு கன்சிடர் பண்ணலாம், இறங்க கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நல்ல நிறுவனம் வச்சுக்கோங்க. HCL டெக்னாலஜி முன்னணி ஐடி நிறுவனம். இவங்க வந்து ஃபாக்ஸ்கானோடு இணைந்து ஒரு அசம்பிளி மற்றும் சோதனை மையத்தை நிறுவியிருக்கிறாங்க. இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 2012, லோ 1302, க்ளோசிங் 1512 நேற்று க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 24, செக்டார் பி 28, புக் வேல்யூ 253 ரூபா, 6 டைம் அதிகமாக இருக்குது. வேல்யூஷன் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா 4% அருமையான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த HCL டெக்னாலஜி. வேல்யூஷனும் சீப்பாக இருக்குது. இதை பயன்படுத்திக்கங்க. 1470க்கு வந்தால் கன்சிடர் பண்ணிட்டு லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க. இவங்களும் செமிகண்டக்டரில் ஒரு முக்கிய நிறுவனமாக பங்கு வச்சுட்டு வர்றாங்க. இது எல்லாத்தையும் நீங்களும் சொந்தமாக யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அவசரப்பட்டு அதிக விலை கொடுத்து வாங்காதீங்க. யோசிச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முடிவெடுங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி.